ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மட்டன் எலும்பு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலும்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது ஒரு 200 கிராம் எலும்பு இருக்கும். அது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் பெருசு. ஒரு 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் வந்து குக்கர்ல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கவுச்ச வாசனை வராம இருக்கும் மஞ்சத்தூள் வந்து நம்ம போடுறதுனால. உப்பு தேவையான அளவுக்கு வந்து போட்டுக்கலாம். போட்டு அது தேவையான தண்ணி வந்து எடுத்துக்கலாம். கறி வேக தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அதிகம் வேணும். ஆனால் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அடிக்கிற அளவுக்கு விட்டுடலாம். நம்ம எலும்பு ரசம் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா சளினா இருமல் அதிகமா இருக்கும்போது நம்ம எலும்பு ரசம் சாப்பிட்டோம்னா நல்லா சரியாகும். ஒரு 10 நிமிஷம் அடிச்சு வச்சுன்னா எலும்பு நாளுக்கு நல்லா அந்த சாறு ஃபுல்லா வந்து தண்ணியில இறங்கிடும். நான் எனக்கு வந்து கொஞ்சம் சின்ன குக்கரை வச்சதுனால தண்ணி நிறைய வெளியே போயிடுச்சு. நீங்க வைக்கும்போது கொஞ்சம் பெரிய குக்கரா யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி பொங்கல்னால நான் லைட்டா பண்ணி விட்டேன். நெக்ஸ்ட் மசாலாவுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பூண்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து உரிச்சு வச்சிருந்தேன். 2 பூண்டு, 2 ஸ்பூன் வந்து மிளகு, 3 ஸ்பூன் வந்து ஒரு ஜீரகம், 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா மழை அரைச்சிக்கலாம். இது நல்லா சேர்க்கும் போது உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா வந்து பெப்பர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோங்க. பட் இந்த பெப்பர் வந்து இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு. தண்ணி விட்டு நல்லா வந்து மழை அரைச்சிக்கலாம். தண்ணி நிறைய வேணாலும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாலும் நல்லா இருக்கும் ரசத்துக்கு. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கறி நல்லா வந்து வெந்துட்டு இருக்கு. பார்க்கறது கட்டியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மசாலா நம்ம அரைச்சி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தண்ணி லைட்டா போட்டு ஊத்திடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வேணும்னா வச்சுக்கலாம். நிறைய சூப்பு மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமா வச்சுக்கலாம். இல்லப்பா நான் சாதத்துக்கு சாப்பிட போறேன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாவே வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். சூப்பா வேணும்னா பெப்பர் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணீங்கன்னா இது நம்ம சூப்பாவும் சாப்பிட டேஸ்டா இருக்கும். நல்லா சூப்பா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சளி இரும்புக்கு நல்லா இருக்கும். நைட் டைம்ல சாப்பிட்றதுக்கு, ஈவினிங் டைம்ல வந்து நல்லா சூப் மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு ஒரு தாளிப்பு மாதிரி போட்டுடலாம். அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸ் வந்து சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் ஒரு 3, கருவேப்பிலை, கொத்தமல்லி. எண்ணெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவே ஆட் பண்ணுங்க. ரொம்ப எண்ணெய் அதிகமாக தேவையில்லை. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சப்பறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் ஜீரகமும் போட்டு வந்து தாளிச்சுக்கலாம். அப்போ ஜீரகம் போடும்போது கொஞ்சம் நல்லா இன்னும் வாசனையா இருக்கும். இப்போ எலும்பு ரசம் கூட்டும்போது பார்த்தீங்கன்னா நீங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா இருக்கும். நான் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணியிருந்தேன். ஆனால் சின்ன வெங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ கடுகும் ஜீரகமும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிட்டோம். கடுகு லைட்டா பொரிஞ்ச அப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சிருந்தேன். அது ஒரு வாசனைக்கு தான் போடுறது. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். சாதத்துக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். சூப்பா குடிக்கிறது நல்லா இருக்கும். வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டா வதங்கினாலே போதும். லைட்டா வதங்கினாலே காஞ்ச மிளகாய் நான் ஒரு 5 வந்து கிளி வச்சிருந்தேன். உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. மிளகாய் போடுறதுக்கு பதில் மிளகு போட்டீங்கன்னா சளிக்கு நல்லது. லைட்டா பொண்ணு வதங்க அளவுக்கு வதங்கினா போதுமானது. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அது வரைக்கும் நம்ம மசாலா அரைச்சி ஊற்றி வச்சிருந்தோம் இல்லையா ரசத்துல, அது நல்லா வந்து கொதிக்கணும். அது பூண்டு வாசனை வரக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சுன்னா பூண்டு வாசனை வராது. பூண்டு வாசனை வராம இருந்தது வரைக்கும் கொதிச்சாதான் நல்லா இருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
கருவேப்பிலை பாத்தீங்கன்னா போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டா போட்டு ஒரு 2 திருப்பி திருப்பி விட்டா போதும். போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கேன். கொத்தமல்லி இந்த எண்ணெயிலே வந்து போட்டுக்கலாம். நான் மொத்தமே இதிலே போட்டேன். நீங்க வேணா மேலேயும் போட்டுக்கலாம். ஆனா ரொம்ப வதக்க கூடாது. கொத்தமல்லி போட்டு சும்மா லைட்டா போட்டு அது ரசத்துல வந்து போட்டுற வேண்டியதான். ரசம் பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் ரசம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொதிக்க கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனா இது வந்து நல்லா கொதிக்கணும். இந்த பூண்டு வாசனை ஃபுல்லா போனாதான் ரசத்துடைய டேஸ்டே வந்து வரும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சுச்சுன்னா போதுமானது. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது, அதனால கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஆட் பண்ணிக்கங்க. பாருங்க கறி நல்லா வெந்துருச்சு. சாரி, எலும்பு ஃபுல்லா நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ஆனா கொதிக்கணும். கொதிச்சாதான் அந்த டேஸ்ட் வந்து வரும். இப்ப பாருங்க நல்லா வந்து கொதி வந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. நான் சாதத்துக்கு வச்சதுனால கொஞ்சம் திக்கா வச்சிருக்கேன். நீங்க சூப்பா வேணும் இல்ல எனக்கு இன்னும் ரசமா வேணும்னு நினைச்சீங்கன்னா தண்ணி இன்னும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி இன்னும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சூப்பு கண்டன்ஸ் வந்துடும். இப்ப சாதத்துக்கு இருந்தாலும் நான் கொஞ்சம் கெட்டியா வச்சிருக்கேன். ஒரு காரம் பாத்துங்க. பெப்பர் இல்லைன்னா கொஞ்சம் பெப்பர் வேணா போட்டு சர்வ் பண்ணுங்க. இப்போ வந்து சுட சுட சாதம். இது வந்து எலும்பு ரசம். இதுமாதிரி சாப்பிடும்போது ஒரு ஃபீவர்லாம் இருக்க டைம்ல வந்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாவும் இருக்கும். கோல்டு காஃப் எல்லாமே வந்து கொஞ்சம் சரியாயிடும். இதுக்கு வந்து ஒரு ஆம்லெட் வச்சு இது வந்து சூப்பாவும் எடுத்துக்கலாம். சூப்பா எடுத்து சாப்பிடும் போது நம்மளுக்கு இன்னும் தொண்டை எல்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். வாட்டர் கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணா சூப்பா சாப்பிடலாம். கொஞ்சம் திக்கா வச்சா சாதத்துக்கு எப்படி வச்சாலும் நல்லா டேஸ்டாவும் நல்லா இருக்கும். நீங்க ஒரு டைம் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். Hey everyone, thanks for watching the video. Don't forget to like, subscribe, share with your friends and hit that like on. And any idea what the next cooking video will be? Don't forget to put your guesses in the comments and let's see who guesses correctly.